ஹலோ புஜீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் தான். என் வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக தாண்டா இருக்கும். கோல்டு பிடிச்சி ஃபீவர்லாம் அடித்து இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வருது. ஸோ நான் லேட் ஆகிடுச்சேன்னு போடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நான் வீடியோ போடுறது ரொம்ப லேட்டாகும். அதனால தான் இப்போயே போடுறேன். கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என் வாய்ஸை. சரி, நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜென் இந்த ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக சூட்டே ஆக மாட்டேங்குது. நீங்கள் எதுக்கு இதை போட்டு எனக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? பாருங்கள், இது அங்கங்கே தெரியுது. ஏய் என்னடி சும்மா இது தெரியுது அது தெரியுதுன்னு சொல்லிட்டுருக்கேன், கம்முனே வரமாட்டியா? இப்போ நீங்கள் எதுக்கு எழிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? எதுக்கெல்லாமல் எழிஞ்சு விழுவீங்க? ட்ரெஸ் தானே அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு சொன்னேன். ஒரு ஹஸ்பண்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். இதுக்கெல்லாமா கேள்வி கேட்பாங்க? ஏய், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சும்மா வாயை முட்டை வத்தந்தா வா, இல்லை காரை விட்டு இறக்கி விட்டுருவேன். ஓகே ஒருத்தர் சரி சுட்டு முடிஞ்சா இருக்கும். என்ன சொன்னியா? இல்லை ஜென், நான் என்ன உங்களை சொல்ல போகிறேன். தலைவிதி எல்லாம் எங்கள் அம்மா பார்த்து வச்சுருக்கா பாரு மாப்பிள்ளை. இவரை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு பிடுங்க முடியல. இங்கே இப்படி இருக்காரு, பின்னாடி வேறு மாதிரி இருக்காரு. எல்லாம் என் தலைவிதி. ஏய், எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? இல்லையே, நான் ஒன்றும் புலம்பல. நீங்கள் காரை நேராக பார்த்து ஓட்டுங்க. ஏய், எனக்கு தெரியும்டி, நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு பார்ட்டிக்கு தான் போயிருப்பீங்க. அச்சோ, இங்கே என்ன இத்தனை பேர் இருக்காங்க? ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸை வேற போட்டுக்கிட்டு இத்தனை பேர் முன்னாடியா? ஐயோ, இவன் வேறு விட்டுட்டு போகிறானே. ஜின் ஏய் நாடி கத்திக்கிட்டே வர, ஒழுங்காக வர மாட்டேன். எனக்கு இதை போட்டுட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் கோடியாவது வாங்கலை, விட்டுட்டு போகிறீங்க. சரி வந்து தொலை. உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க பாரு அம்மா, அவங்கள சொல்லணும்டி. ஐயோ, இப்போ எதுக்கு அம்மாவெல்லாம் திட்டிகிட்டு இருக்கீங்க? ஏன் அம்மா தானே சொன்னால் உனக்கேண்டி கோவம்? சரி எதுக்கு எல்லாத்துக்கும் கத்துறீங்க? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஏய் குழந்தை, நீ கையை பிடிச்சிட்டா கூப்பிட்டு போகணுமா? கை விட்டு வா. ஒரு ரொமான்டிக்காக இருக்கும் ஜின், அதான் எனக்கு பிடிக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மட்டும் நடந்து போகிறாங்க. இவன் சரியான இங்கெல்லாம் இப்படி தான் இருப்பான். ஐயோ, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இல்லை என் தலைவிதி. அப்போ டேயோங்க அங்கேருந்து வரவன். ஏய் யூன், என்னடி ஜாலியாக இருக்க போல ஜின் கூட? பார்த்தாலே தெரியுது செம்ம லெவலி கப்பல்ஸ் தாண்டி. டேயோம் சுருப்பு கட்டி அடிப்பேன். மயிறு பாரு, என்னை பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு கன்றாவி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தான், அவன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்தான். எனக்கு டைட்டாக இருக்குது, என்னால் ப்ரீத் கூட பண்ண முடியல. போடுன்னு சொல்லி உயிராக வாங்கினான், போட்டு விட்டு கூட்டு வந்துட்டான். என்னை நடக்கவே முடியலடா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. ஏய், ஃபஸ்ட் டைமாக போடுறல்ல கொரியன் மாடல் ட்ரெஸ்ஸில், அப்படி தாண்டி இருக்கும். பழகிடுமா? நானே கேட்டேன் இது வேணும்னு. அவனா வாங்கிட்டு வந்து கொடுத்தான், அவனா போட சொல்கிறான். இப்போ பாரு, அது மட்டும் கோவப்பட்டு போகுது. நான் இப்போ என்ன பெருசாக கேட்டுட்டேன்? கூடவான்னு சொன்னது ஒரு தப்பா? அதுக்கே அவன் அப்படி கோச்சிட்டு போகிறான், மூஞ்ச முறுக்கிக்கிட்டு. அவன் அப்படி தாண்டி ஜாயிட்டு இப்படி ஜின்னு. அது உங்ககிட்ட மட்டும்தான் டயா, எங்ககிட்டலாம் கிடையாது. ஒய்ஃப் கிட்ட ரொம்ப சீரியஸாக இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ்னால் கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பார். அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தே அந்த கெக்க பக்கா சொல்லு. ஏன் யார்? ஜின் நீங்களா? ஜின் எப்போ வந்தீங்க? டயாங்கிட்ட சும்மா தான். நான் கேட்டுட்டேன், மூடு. டேயாங் வாடா, வெட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? கெக்க பக்கம் நான் சிரிக்கிறேன், வா உனக்கு இருக்கு நீங்கள் வீட்டுக்கு. சின்ன டயாங் தான் செத்தா. ஐயோ பாவம், டேயாங் மாட்டி விட்டா போகிற. எல்லாம் வந்து அமைதுங்க பாரு எனக்குன்னு. என் வாயில் தான் எனக்கு சனி. இவன் வேற பார்த்துட்டு போகிற பார்வை பார்த்தாலே பயமாக இருக்கே. இவன் என்ன பண்ண போகிறான்னு வேற தெரியல. போச்சு, என்னமோ நடக்க போகுது இன்னைக்கு. அப்போது யூன் என்னடி பண்ணுறீங்க? யூஹி நீயா? நீ எப்படி இங்கே வந்த? நான் அப்பத்துலேருந்து இங்கே தான் நின்றுருக்கேன். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அங்கே என்னென்னமோ சொன்ன மாதிரி என் காதில் இருந்துச்சு. போடி, என் வாழ்க்கை இங்கே ஊசலாடிட்டு இருக்கு. இப்போ உனக்கு டயாங்க நான் என்ன சொல்லிட்டேன்றது தான் முக்கியமா? என்னடி ஆச்சு இப்போ உனக்கு பெருசா? இப்போ எதுக்கு நீ மூஞ்சி தூக்கி விட்றன்னு வச்சுட்ருக்க? பாருடி அந்த ஜின்னை எதுக்கு தாலேன்னு திட்டிகிட்டே இருக்காண்டி. பிடிக்கவே இல்லை அவனை. பிடிக்கலையா? அப்போ டிவோர்ஸ் பண்ணிடுறியா? ஏன்டி டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுலே இருக்க? அப்படி இல்லைடி, அவன் இதாக கத்தாலும் திட்டுறான், எனக்கு அதான் பிடிக்கல. சரி நீ வா, அவனை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்போ அப்படியே ஒரு பர்சன் கிராஸ் ஆகும்போது பார்க்குறீங்க. வாவ், காய் தானே அது? செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்தா. நான் சொன்னேன் ஜின் அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இல்லைன்னு சொன்னேன் அவகிட்ட. கேட்டுட்டு தாண்டி இருக்கேன். முதலேவா உனக்கு இருக்குது.
ஐயையோ! இவன் நான் பேசுகிற டைமிங்கெல்லாம் கரெக்டாக பார்த்துடுறான்டி. மாட்டி மாட்டி சாவுறேன். அப்படி என்ன தாண்டி பண்ணுவார் அவர்? இங்கெல்லாம் சுடுசுடுன்னு தான் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசுகிறாரு, உன்கிட்ட சுடுசுடுன்னுக்கிறாரு. ஆனாலும் நீ எப்போ பார்த்தாலும் என்னவோ பண்ணுவாருன்றே. என்னடி பண்ணுவார்? தெரிஞ்சே ஆகணுமா யோசி? மூடிட்டு ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக அப்படி தான் உங்களுக்கு போயிருக்கோம். ஜின்னு உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருந்திருப்பான். அப்படியே நைட் நீங்கள் காரில் வந்துட்டு இருக்கீங்க, அந்த டிரைவிங் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ஜின் ஜின் என்ன? இல்லை, எதுவுமே பேசாமல் வரீங்க. நீ தானே தொண ஏதாவது பேசிட்டு வாங்க கேட்போம். என்ன ஜின் என்கிட்ட மட்டும் ஒரு பேசுகிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஜாலியாக தானே பேசுகிறீங்க. நீ அது மாதிரி நடந்துக்க மாட்டேற, நான் என்ன பண்ணுறது? எல்லாம் என் விதி. உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் உயிரை வாங்குறாங்க. அதை நான் சொல்லணும், இவன் சொல்லிட்டு இருக்கான் பாரு. நடி சொன்னேன். ஒன்றும் இல்லை ஜின், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுறீங்க. அப்படியே வீட்டுக்கு போனால் வீட்டில் யாருமே இல்லை. ஜின் ஆன்ட்டி அங்கிள்லாம் எங்கே? அவங்களாம் படத்துக்கு போயிருக்காங்களாண்டி. என்ன பேச்செல்லாம் மாற ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் ஆகுது போல். கிட்ட வா. ஜின் எதுக்கு? சும்மா கொட்ட வரமாட்டியே நீ, அவ்வளோ பெரிய மயிலடி நீ அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறான். ஜின் என்ன ஜின் திடீர்னு? உனக்கு தெரியாதா? இல்லை இருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே கேட்கணும்னு வருவேன். என்ன சீக்கிரம் சொல்லு. இல்லை, வெளியில் எரிஞ்சு விடுறீங்க, உள்ளே வந்தால் இப்படி பண்ணுறீங்க. அப்புறம் ரெடி பண்ணுறது பொண்டாட்டி எல்லாம் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் பண்ணாமல் இருக்க முடியுமா? நானும் பாவம் தானே அப்படின்ட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான் லிப்பில். லிப்பில் லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் கம்மியாக போடுறி, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, டேஸ்ட்டு பிடிக்கல, கொஞ்சம் கம்மியாகவே போடு. ஒரு ரியல் லிப்ஸே டேஸ்ட் நல்லா தாண்டி இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணுற, கம்மியாக போடுற, புரியுதா? ஜின் இவ்வளோலாம் லிப்ஸ்டிக் போடல ஜின், லைட்டாக தான் போட்டேன். ஆமாம், அது லைட்டு தான் எனக்கு தெரியுதே, இவ்வளோ டார்க்காக போட்டு லைட்டாக போட்டாலும் இப்படி புளூராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறான். ஜின் இங்கே எதுக்கு? இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட பெல்ட்டை கட்டி அந்த சீட்டோட உங்களை அப்படியே பின் பண்ணுறான். ஜின் இதை எதுக்கு பண்ணுறீங்க? நியூவாக ட்ரை பண்ணணும்டே, அப்போ தான் நல்லா மூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்லேயே அப்படியே உங்கள் மேலெலாம் கிஸ் பண்ணுறான், படுக்க வச்சு லைடாகிற மாதிரி. அப்பா ஏண்டி லெக்ஸ்லேருந்து தான் வருவேன்னு தெரியும்ல, அண்டரில் யூஸ் பண்ண மாட்டியா? கீழே கொஞ்சம் நல்லா ஃப்ரேக்ரன்ஸ்லாம் அடிச்சுவே, புரியுதா? நான் அப்பப்போ அங்கே ஸ்மெல் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும், புரியுதா? ஜின் இவ்வளோ டோட்டியாக பேசுகிறீங்க, எனக்கு ஷையாக ஆகுது. ஷையாக ஆகுதா உனக்கு அப்படின்ட்டு அப்படியே இன்னரில் கையை விட்டு அதை அப்படியே டச் பண்ணுறான். ஜின் என்ன பண்ணுறீங்க? இருடி அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அந்த இடத்துல ப்ளே பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குது ஜின், உன் கையில் நெயில் இருக்குது, வலிக்குது ஜின், வலிக்குது. ஜின்னா இருடி அப்படின்ட்டு உங்கள் லிப்பை நல்லா பைட் பண்ணிக்கிட்டே அவன் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே செஸ்குள்ளலாம் கையை விடுறான். செம்மையாக இருக்குடி, ஆனால் உனே இந்த ட்ரெஸ்ஸில் செம்ம போய் நீ காயை பார்க்குற, காயை பார்த்த மகளை நான் இருக்கும் போதே காயை பார்க்குறியடி நீ. என்னை பற்றி தெரியாதா? வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் டி, காயை பார்ப்பியா நீ அப்படின்ட்டு உங்கள் லிப்பை நல்லா பிடிச்சி கடிச்சு இழுக்கிறான். ஜின் வலிக்குது, லிப்பை கடிக்காதீங்க, விடுங்க ஜின், போதும் ஜின், முடியல ஜின், போதும். வெளியிலலாம் கோவமாக தானே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் ஏன் இப்படி? வெளியிலலாம் அப்படி தான்டி, நான் அப்போமே கட்டலுக்கு கெட்ட பையன்டி. இன்னைக்கு இந்த பெட்டில் வந்தால் தான் ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் இப்போ நம்ம பெட்லேயே இல்லையே. எனக்கு பெட்டு நீ ஒன்று தான், போ. வீட்டுக்கு வந்தால் நீ தான் எனக்கு எல்லாம், நான் தாண்டி வச்சு செய்வேன். நீ என் பொண்டாட்டிடி, ஒன்றை வச்சு செய்யாமல் இப்போ வேறு யாரை வச்சு செய்யறது? அதுக்குள்ள இது ரொம்ப லாஸ்ட். லஸ்ட்டு நீ அவனே சொன்னான். லஸ்ட் எதுவும் ஊரில், இது பேர் லவ்டி. உன் மேலே மட்டும்தான் நீ இப்படி வரும், புரியுதா? சும்மா இதையும் சொல்லிட்டுருக்காத, டென்ஷன் ஆகிடுவேன், புரியுதா? ஓகே. ஆனால் ஜின் கையை வலிக்குது ஜின், உங்கள் நெயிலையாவது கொஞ்சம் வெட்டுங்களேன், வலிக்குது, என்ன பண்ணுறீங்க ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜின் அப்படியே அங்கே மூத்த வைக்கிறான். கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோடி
பட் நேச்சுரலாகவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 2 hours போகுது. நீங்கள் நல்லா அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஜிம் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் நல்லா தூங்கிட்டதுக்கப்புறம் ஜின் அந்த பெல்ட் எடுத்துகிட்டு உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் பக்கத்துலேயே ஹக் பண்ணி படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இடுப்பு எப்படி வலிக்குது. இந்த ஜின் பையன் எங்கே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான் போலையே. ஒர்க்காக இருந்திருக்கும் போயிட்டான். ஐயோ முடியல கடவுளே. உட்கார வச்சே பண்ணுறான். என்னால் எப்படி முடியும்? எனக்கு இடுப்பு வலிக்குது. இவன் மட்டும் போயிட்டான். என்னை பற்றி கொஞ்சமாக அக்கறைப்பட்டானா? எனக்கு சேர்ந்து இப்போ நான் குக் வேறு பண்ணணும். ஆன்ட்டி வந்துட்டாங்களான்னு தெரியல. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் நடக்க முடியாமல் நடந்து கீழே வரீங்க. கீழே ஃபுல்லாகவே எல்லாம் குக் பண்ணி வச்சுருக்காங்க. யார் பண்ணா? ஒரு வேளை மேட் வந்துட்டாங்களோ? மேட் இல்லை, ஜின் தான். இவனுக்கு தெரிஞ்சது ஒரே டிஷ் தான், அது இந்த டிஷ் தான். அதை மட்டும்தான் அவன் செய்வான். அப்போ ஜின் தான் குக் பண்ணிட்டு போயிருக்கான். பரவாயில்ல, நம்ம மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு கால் வருது. அம்மா எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க? ஐ மீன் காலங்கத்தாலே எதுக்கு கால் பண்ணுறாங்க? என்னவா இருக்கும்? ஹலோ அம்மா, சொல்லுமா. எங்கடி இருக்க யோன்? அம்மா எங்கம்மா இருக்க போகிறேன்? என் புருஷன் வீட்டில் தான் இருக்கேன். சரி ஓகே, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல. அம்மா எனக்கு அவங்க பேசணும்மா, எனக்கு பிடிக்காது. நான் அதை பற்றிலாம் கேட்கல. அவங்க வீட்டில் ஒரு டெத்து. ஸோ நீ இந்தியா கிளம்பி வா, ஒரு 1 month இங்கே இருக்க மாதிரி இருக்கும். அம்மா நான் எப்படிம்மா அங்கே தனியாவோ? என்னால் முடியாது. நான் வேணால் ஜின்னையும் கூட்டிகிட்டு வரேன். நாங்கள் ஆல்ரெடி ஜின்கிட்ட பேசியாச்சு. அவருக்கு வேலை இருக்கான், உன்னை மட்டும்தான் கூட்டிகிட்டு போக சொன்னார். நாங்கள் வரோம் என்ன, இன்றைக்கி மதியமே வரோம், நீ கிளம்பிடு ஓகேவா? அம்மா என்னம்மா திடீர்னு சொல்கிற? நீ எப்படிம்மா மதியத்துக்குள்ளே வருவ? இந்தியானா பக்கத்துலையா இருக்குது, நீ பக்குன்னு வரத்துக்கு? நாங்கள் ஆல்ரெடி ஃப்ளைட் ஏற போகிறோண்டி. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். எப்படியும் மதியத்துக்குள்ளே வந்துடுவோம். நீ ரெடியாரு, புரியுதா? அப்போ வந்து தான் டைம் ஆகுவேன். நீ இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு ரெடியாரு. என்னம்மா நீ இந்த டைமில்? யோன் அப்புறமா பேசுகிற யோன், நாங்கள் வந்து நீ வை காலை. என்ன இவன் 1 month அனுப்பிச்சி விட்டு இவன் ஜாலியாக இருப்பான் நான் வீட்டில். சிவனுக்கு ரொம்ப திமிரி போச்சு. என் மேலே பயமே இல்லை. அது சரி, நான் தான் அவனை பார்த்து பயப்படுறான். அவன் எங்கே என்னை பார்த்து பயப்படுறான்? எல்லாம் என் வீதி. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐயோ நான் 1 month அங்கே போயிருக்கணுமா? ஐயோ டெத்தா, யார் செத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தாலே வயிற்றுச்சலாக இருக்கும். என்னம்மா இந்தியாவில் இருந்தது கொரியாவில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கானுவாங்க. ஷோபா, அதெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு என்ன மாதிரி இந்தியன் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ரிலேட்டிவ்ஸோட டாக்ஸிக் வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறது? நான் எதுக்கு போகணும்? போகவே பிடிக்கல. என் அம்மா வேறு நான் கூட்டிகிட்டு போய் தீருவேன்னு நிற்கிது. ஃபஸ்ட்டு இந்த ஜின்னுக்கு கால் பண்ணி கேட்குறேன், உனக்கு என்ன திமிரு? ஐயோ எடுக்க மாட்றானே. என்ன கால் எடுக்க மாட்றான்? ஐயோ காலை கூட எடுக்க மாட்றான் அந்த பையன், திமிரு பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஜின்னுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜின் ஒரு கால் கூட எடுக்கலை. வேணும்னே பண்ணுறான், எடுக்க மாட்டான். திமிரு. போ, நானும் வேணாம் போல், நானும் போகிறேன், நீ எனக்கு ஒன்றும் வேண்டாம். ரொம்ப பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அம்மா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டம்மா. இதான் உங்கள் ஊரில் மதியமா? நானா ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு வரேன். ஃப்ளைட்டு லேட்டாக வந்துச்சுன்னா நான் ரெடி பண்ண முடியும். ஃப்ளைட்டில் லேட்டாக வரல, நீ தான் லேட்டாக ஏறிட்டேன்னு சொல்லு. ஏதோ ஒன்று, அந்த பைலட்டை தள்ளி விட்டு நானா ஃப்ளைட்டை ஓட்டுன்னு வர முடியும்? அது அப்படி தான், நீ கண்டுக்காத. நான் சொன்ன டைமுக்கு வந்தால் தான் இதுவா? நீ அப்படி சொன்ன டைம் இதில் பண்ணுற பாரு. போதும் நிறுத்துங்க. அம்மாவும் பொண்ணு சண்டே ஆரம்பிச்சிடாதீங்க. கிளம்பலாமா வேன்? அப்பா சாப்பிட்டுட்டாவது போகலாம்ப்பா, உங்களுக்கு பசிக்கும்ல. அது இல்லைம்மா, அப்படியே கிளம்பலாம், டைம் ஆகிடும். இல்லை நம்ம டெத்து பாடி இருக்கிறதுக்குள்ளே அங்கே போகணும். இல்லைப்பா நான் ஒரு 2 daysக்கு அப்புறம் கொரியாவே வந்துடுவா. எனக்கு இந்தியா. ஆமாண்டி, அங்கெல்லாம் இருந்துடாத. சொந்த பந்தம் எதுவும் தேவையே இல்லை பாரு. நாளை பின்ன அம்மா போதும். வருஷமாக இந்த டைலாக், வருஷம் இல்லை, சின்ன வயசுலேருந்து இந்த டைலாக் நான் கேட்டு வளர்ந்துட்டுருக்கேன். என்னம்மா அது? நம்ம செத்தா 4 பேர் வேணும், சொந்த பந்தம் வேணும். ஐயோ நல்லது கெட்டதுக்கு சொந்த பந்தம் வேணும், தேவையே கிடையாது எனக்கு. ஏம்மா உயிரை வாங்குறேன்? இங்கே பாருவான், அம்மா சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின் வந்துட்டு இருப்பான். வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். எப்போ வந்தீங்க அங்கிள்?
இப்போ தான்ப்பா வந்தோம். அங்கிள் உட்காருங்க. காஃபி ஏதாவது காஃபிலாம் குடுக்கலடி. இல்ல குடுக்கல. இப்போ தான் வந்தாங்க. அ ஏதாவது சண்டையாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க உட்காருங்க. திமிர பாத்தியா அவளுக்கு? அங்கிள் நீங்க உட்காருங்க அங்கிள். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல தம்பி நாங்க அப்படியே கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சுப்பா. அங்கிள் அ ஓ ஆமால்ல. இவள கூட்டிட்டு போகறதுக்கா அங்கிள்? ஆமாப்பா. கூட்டிட்டு போலாம் தான். அங்கிள் ஒரு 5 மினிட்ஸ் இதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் உட்காருங்க அங்கிள். அவ ஏதாவது சாப்பாடு செய்வா. ஏய் ஏதாவது செஞ்சு குட்றி. என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? ஆ ஆ செய்றேன். அப்பா உட்காருங்கப்பா. கொஞ்ச நேரம் தான். இதோ ஏதாவது செஞ்சு குடுக்குறேன். நீங்க 2 பேரும் கம்பல் பண்றதுனால உங்க அப்பா, அம்மா உட்கார்றாங்க. நீங்க அப்படியே ஏதாவது சாப்பாடு செய்யணுன்ட்டு கிச்சன் போய் உருட்டிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பின்னாடியே வராங்க. ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க? அம்மா நீ போய் உட்காரு. இப்படின்றதுக்குள்ள வரும் உனக்கு டிஷ்ஷு. ஆமா நீ செய்கிற டிஷ் தான் எனக்கு தெரியுமே. நகரு நானே செய்கிறேன். தீப்பா போட்டு எல்லாத்தையும். அம்மா இன்னும்மா நான் நல்லா தான் செய்வேன் ஜின் கிட்ட கேட்டாச்சு. ஐயோ அதையே சொல்லிட்டானா? அம்மா நான் செய்கிறேம்மா. ஏய் போடி நான் செய்வேன் போ. மாப்பிள்ளை அவனை கூப்பிட்டா இருப்பார். என்னையா எதுக்கு? தெரியல ஏதோ ட்ரெஸ்ஸை காணாமா அவனை வந்து பார்க்க சொன்னார். எதையாவது வச்சுட்டு என் உயிரை எடுக்கிறது. ஏய் என்னடி? சரிம்மா போகிறேன் எதுவும் சொல்லக்கூடாது உனக்கு அப்படியே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திட்டிகிட்டே போகிறீங்க ஜின்ன மேலே. என்ன கதவு திறந்துருக்கே? என்ன வெளில போயிட்டானா? ஜின் ஜின் ஏய் என்னடி என்ன எதுக்கு கத்துற? நான் தானே. ஜின் என்ன பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? காலேருந்து ஃபோன் பண்ண எடுத்தீங்களா? ஏய் சோ எதுக்கு நீ அவங்க கூட போகாத ஏதாவது சொல்லிட்டீங்க ஏறு. அதெல்லாம் முடியாது நான் போவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. உங்கள் ஹேண்ட் ரெண்டுத்தையும் நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூக்கி உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். ஜின் ஜின் அப்படி தான் பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை போட்டு நல்லா பைட் பண்ணி இழுக்கிறான். ஜின் வலிக்குது ஆல்ரெடி காயமாக இருக்கு ஏன்டா காயத்து மேலே காயமாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே கையை விட்டு பிற நிலாமல் இருப்பேன் எப்படி எப்படி அப்படின்ட்டு அவனோட பாடி நல்லா போட்டு எல்லாம் படுற மாதிரி அப்படியே உரசுறான். ஜின் 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 முடியல ஜின் ரொம்ப டெம்ட் ஆகுது ப்ளீஸ் விட்டுருங்க. அப்பா அம்மா கீழே இருக்காங்க. கீழே தானே இருக்காங்க. ஏதோ நம்ம ரூமில் இருக்க மாதிரி பேசுறிய அப்படின்ட்டு அவனோட ப்ளேஸ் அப்படியே உங்களுக்கு படுற மாதிரி உங்கள் ஹேண்டலில் வைக்கிறான். ஏய் நினைத்தேன்லடி காலிலேருந்து உன் நினப்பு தான். ஆனால் ஃபோன் பண்ணலடி. பண்ணணும்னு நிறையா தோணுச்சு. அது அப்படி தான் எனக்கு தெரில. உன்கிட்ட தான் அதிகமாக ஈகோ காமிக்கணும்னு தோணுது. அதே சேம் டைம் உன்கிட்ட தான் லவ்வையும் காமிக்கணும்னு தோணுது. என்னடி இது எனக்கு புரியவே இல்லை. அது ஏன் அப்படி என்கிட்ட மட்டும் தெரியலையே. உங்ககிட்ட நான் ரொம்ப திமிராக நடந்துக்கிறேன்ல. ஆனாலும் அதில் ஒரு லவ் இருக்குடி. அதெல்லாம் தெரில உன்கிட்ட மட்டும்தான் எல்லாமே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபேனுக்குள்ளே அவங்க கையை விடுறான். நீங்களும் அதை அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. சின் ரொம்ப இதுவாக இருக்கீங்க. இப்போ ஆனால் நம்ம அப்புறம் ஏய் எங்கே போகிறேன் அப்படியே எஸ்கேப் ஆகிற பற்றியா? இதுக்கு தாண்டி உன்னை லைட்டாக லூஸ் விடக்கூடாது. அப்படியே ஓடுவேன் அப்படின்ட்டு உங்களை நல்லா அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சின் போதும். ஏய் போதும்ன்ட்டு எதுக்கு கீழே தடவினே இருக்கிற? அவன் தான் ஏந்து நிற்கிறான்னு தெரியுதில்ல. அப்புறம் எதுக்கு அதே பிடிச்சி தடவுற? உங்களுக்கு மட்டும்தான் தோணுமா? எனக்குலாம் தோணாதான்? தோணும்ல அப்படின்ட்டு அப்படியே நல்லா இன்ஜெக்ட் பண்ணி அதிலே பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் சின் வலிக்குதுடா. ஏய் மயிரே நான் தாண்டி கத்தணும் நீ ஏண்டி கத்துற? உனக்கு வலிக்கலையா? எனக்கே வலிக்க போகுது. நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு தானே இருக்கோம். என்ன சொல்லு ஒத்துடலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே அப்படியே ஒரு 1/2 hour இப்படி தான் போயிருக்கோம். கீழே உங்கள் அப்பா அம்மா அங்கே வேறு என்னமோ நடக்குது போல். இவங்களை பிரிச்சே ஆகணும் மாடி உனக்கு. எங்க 1 month தானேங்க என்ன ஆகிட போகுது? சரி இருங்க நான் கூப்பிட்றேன். இருடி அவங்களே வரட்டும். இருங்க எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? நம்ம சாப்பிட்டே முடிச்சிட்டோம் இன்னும் அவங்க வரல. ஐயோ அம்மா சின்ன வருங்க. சொல்லி விட்டு போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பின்னாடியே வரான். மாப்பிள்ளை நீங்கள் இன்னும் ட்ரெஸ்ஸை சேஞ்சே பண்ணலையா? இல்லை மாமா லேப்டாப் தேடினோம் 2 பேரும். கேட்டுச்சு நீங்கள் லேப்டாப் தேடினதெல்லாம். ஐயோ இதுக்கு தான் சுத்தமாக பேசாதீங்கன்னு பார்த்தீங்களா? அம்மா கேட்டுருச்சு. மூட்ரி கத்துனது நீ தான். மாப்பிள்ளை
சரி வேணா நாங்கள் நாளைக்கு இல்லை 2 டேஸ்க்குள்ளே எப்படின்னா வந்து அவளை விட்டுட்டு போயிடுறோம். இப்போ விட்டிங்கன்னா நாங்கள் கிளம்புவோம். ஆண்டி ஐயோ அப்போலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க கூட்டி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அப்படியே அனுப்பி வைக்கிறான். நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க, என்னாடி இப்படிலாம் பார்க்காத, அப்புறம் அப்பா அம்மா இருக்காங்க கூட பார்க்க மாட்டேன், போடா எப்போ பார்த்தாலும் காஜிலே சுற்று, ஏய் வாண்ட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்களும் கிளம்பி போகிறீங்க. நீங்கள் ட்ராவலிங் ஃபுல்லாக அப்படி ஜின் கூட தான் சேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஜின்னும் உங்களுக்கு சேட் பண்ணிகிட்டு இருப்பான். உங்களுக்குள்ளே இதே மாதிரி தான் லவ்வபிளாக டேஸ்லாம் போயிருக்கும். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்கலனா இக்னோர் பண்ணிடுங்க, பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பிளாக் பிங்க்குக்கும் எஃப்எஃப் போகலான்னு என்னுடைய ஒப்பீனியனில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் போடுறேன். எனக்கு லைட்டாக தோணுச்சு, ஜிஎல்னு சொல்ல வரல, நார்மலாக கூட பிளாக் பிங்க் எஃப்எஃப் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.